ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சாஃப்டாக வீட்லேயே எப்படி சப்பாத்தி செய்கிறது அப்படின்னு பார்ப்போமா. வடநாட்டவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக வர சப்பாத்தி நமக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். நிறைய பேர் நல்லா தான் செய்வோம், இருந்தாலும் சில நேரம் சாஃப்டாக வராமல் இருக்கும், அந்த நல்ல உப்பி பூரி மாதிரி வராமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி வீட்டில் அரைச்ச கோதுமை மாவில் எப்படி சாஃப்டான சப்பாத்தி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். பூர்ணிமாங்கிறவங்க ரொம்ப நல்லா என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, அந்த சப்பாத்தி பூரி எல்லாம் செய்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சப்பாத்தியை பிரித்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ லேயராக வந்திருக்கு. ஜஸ்ட்டு ரெண்டு இதுதான் வந்திருக்கு பாருங்கள், பூரி மாதிரி சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். இது நீங்கள் ஈவினிங் வரைக்கும் கூட நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மத்தியானத்துக்கு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல சாஃப்டாக தொண்டையை அடைக்காமல் இருக்கும். சப்பாத்தி செய்கிறப்ப கூடுமான வரைக்கும் டைரெக்டாக கேஸ் ஃப்ளேமில் போடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம உபயோகிக்கிற அந்த கேஸில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த தீஜ்வாலை வழியாக வெளியே வரும், அந்த பர்னர் வழியாக வெளியில் வரும். கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஃபார்மால்டிஹைட் அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் இந்த பர்னர் வழியாக வெளியில் வரும் கேஸ் வெளியேறப்ப. அதனால் கூடுமான வரைக்கும் சப்பாத்தியை டைரெக்டாக ஃப்ளேமில் போட்டு பண்ணாமல் இருங்க. உங்ககிட்ட விறகு அடுப்போ இல்லை தணலுக்கான ப்ரொவிஷனோ இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் செய்யலாம், ஆனால் கேஸில் செய்யாதீங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா. நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், பாதி கப் அளவுக்கு தண்ணி, சிட்டிகை உப்பு. இந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி, நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் கோதுமையை அளந்துக்கலாம். அதில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதில் இந்த கோதுமைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இது அப்படியே கொதிக்க நீங்கள் சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி லேசாக அந்த பபிள்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா போதும். இப்போ இதில் இந்த மாவை கொட்டிடுங்க. இப்போ இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுட்டு இதை மூடிடுங்க. குக்கராக இருந்ததுன்னா வெயிட்டோடு போட்டு மூடிடுங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வச்சிங்கன்னா அது ஆறி நல்லா கிடைக்கும். நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மேலே ஒரு தட்டு போட்டு மேலே ஒரு வெயிட் ஏதாவது ஒன்று வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நல்லா நமக்கு கலந்து வெந்து கிடைக்கும். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பிசைஞ்சிக்கிட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குகிற மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் செய்கிற மாவாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1 கப் மாவு, அரை கப் தண்ணி, மாவு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் நம்ம பிசைகிறப்ப ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம்னா நம்மளோட மாவு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்கும். இந்த மெத்தடில் உங்களுக்கு தண்ணி கூட போயிடுமோ மாவு கூட போயிடுமோ இந்த பயமே வராது. நீங்கள் தைரியமாக பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக மாவில் தண்ணி சேர்த்து தான் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைகிறப்ப சில நேரம் தண்ணி ஜாஸ்தியாகலாம், சில நேரம் மாவு ஜாஸ்தியாகலாம், அந்த கன்சிஸ்டன்சி மாறுபடும். இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. மாவு கரெக்டாக வரும். காலையில் அவசரத்தில் கூட நம்மளால் கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி நம்மளால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டி இல்லாமல் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது இப்படியே ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி போடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு அப்படின்ட்டு. இதை எடுத்து பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதுலேருந்து நம்ம சப்பாத்தி பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் மாவாக எடுத்து பிரித்து சின்ன பீஸாக பிரித்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எல்லா சப்பாத்தியும் யூனிஃபார்மாக ஒரே அளவாக வரணும்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியோ கப்போ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாவை போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா சப்பாத்தியும் ஒத்தாப்பில் அழகாக வரும். நமக்கு யாராவது இப்போ வீட்டுக்கெல்லாம் சாப்பிட வராங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கே அழகாக கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இப்படி வச்சு இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக ஒத்தாப்பில் ஒரே அளவாக இருக்கும். இந்த கரண்டி அளவுக்கு யூஸ்வலாக அந்த 1 கப்பு மாவுக்கு எனக்கு 8 சப்பாத்தி வரும். ஸோ நான் இந்த மாதிரி இதை டிவைட் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ இந்த சப்பாத்தி நமக்கு நல்ல ஸ்மூத்தாக இருந்ததுன்னா தான் அந்த பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், நல்லா உப்பி வரும் நமக்கு. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வராது. ஸோ அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இப்படி கொண்டு போய் இப்படி இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி உள்ளே தள்ளிடுங்க. இப்போ நம்ம நல்லா இப்படி உருட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்மூத்தான சப்பாத்தி உருண்டை கிடைக்கும். இந்த கடைசியில் இந்த ஒரு சின்னது தான் இருக்கும். இதை நம்ம அடியில் வச்சு இப்படி பண்ணிடலாம். இந்த ஓரத்தை அப்படியே மடித்து 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 நம்ம உள்ளே விட வேண்டியது தான். இப்படி விட்டுட்டு நம்ம இப்படி கையில் வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த கிராக்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான சப்பாத்தி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளும் அந்த மாதிரி ஸ்மூத்தாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நம்ம யூஸ்வலாக கையில் வச்சு இப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டர் வந்து ரொம்ப தடிமனாகவும் இந்த ஓரங்கள் வந்து ரொம்ப தின்னாகவும் ஆகிடும். அப்போ நம்ம சப்பாத்தி போடுறப்ப ஈவனான அதில் வராது. ஸோ எப்போவுமே வந்து கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்பாத்தி உப்பி கிடைக்கும். ஸோ எல்லாமே தட்டையாக ஒரே ஹைட்டில் இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி இதை செய்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தட்டி ரெடியாக இருக்குது, போட ஆரம்பிப்போமா. எடுத்துகிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக மாவு ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட சப்பாத்திகள் வந்து நல்ல ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுக்கிறப்ப எய்தர் நம்ம இது வந்து ஹோம்மேட் மைதா மாவு எடுத்திருக்கேன்னா, இல்லாட்டி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். கோதுமை மாவே எடுக்கிறத விட இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கருப்பாக மேலே ஃபார்ம் ஆகாமல் நல்லாயிருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும் சட்டுன்னு. இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். தேய்க்கிறப்ப எல்லா இடமும் ஒரே அளவு சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த சப்பாத்தி உப்புறதுக்கான ஃபார்முலா, வேற ஒன்றும் இல்லைங்க. டி நகரில் ஒரு இடத்துல நாங்கள் ஒரு குஜராத்தி ரெஸ்டாரண்ட்டில் சப்பாத்தி சாப்பிடுவோம். அங்கே கிடைக்கிற சப்பாத்தி வந்து அப்படியே 2 லேயர் தான் இருக்கும். நடுவில் வந்து அப்படியே ஹாலோவாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி சப்பாத்தி செய்ய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப ஈஸி. இந்த திக்னஸில் தான் இருக்குது அதோட சீக்ரெட், வேறு எதுவுமே கிடையாது. இதை மாத்திரம் நம்ம கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக வந்துடும் நம்மளோட சப்பாத்தி. தேய்க்கிறப்பையும் நம்ம வந்து திருப்பியும் தேய்ச்சிக்கிட்டு இல்லாமல் ஒரே மாதிரி தேய்ச்சோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. லைட்டாக இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை ஹோம்மேட் மைதா மாவோ எடுத்துக்கோங்க. லேஸாக இப்படி தேய்ச்சிக்கோங்க. இந்த ஓரங்கள் வந்து ரொம்ப தடிமன் வந்து ஜாஸ்தி ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சென்டர்லேருந்து வெளியில் இப்படி 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 கொண்டு வாங்க. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணோம்னா இப்படி தேய்ச்சி விடுவோம் இல்லையா. ஸோ சைடு ஃபுல்லும் திக்காகிடும், இந்த சென்டர் வந்து ரொம்ப தின்னாகிடும். அதனால தான் நம்மளோட சப்பாத்தி வந்து உப்பி வராமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி உள் பக்கத்துலேருந்து இப்படி வெளிப்பக்கம் இப்படி கொண்டு வந்து இப்படி விட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு ஓரளவுக்கு யூனிஃபார்ம் திக்னஸாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு பிளேட்டில் லேசாக மாவு தூவி இதில் நம்ம இப்படி அடுக்கி வைக்க ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் வீட்டில் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நியூஸ் பேப்பர் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதில் இருக்கிற அந்த இங்க்கில் வந்து லெட் இருக்குது, நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி பாக்கி இருக்கிறத வந்து மூடி வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா காஞ்சி போயிடுச்சுன்னா சப்பாத்தி சாஃப்டாக வராது நமக்கு. நீங்கள் பிகினராக இருந்தீங்க, உங்களுக்கு வந்து சப்பாத்தி சரியான அளவில் வரல, ஷேப்பில் வரலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லை தட்டு எதையாவது ஒன்றத்தை யூஸ் பண்ணி கரெக்டாக வச்சு அழுத்தி செய்யலாம், நல்லா வரும். நான் சப்பாத்தி போட கற்றுக்கிட்ட புதுசில் அமீபா ஷேப்பில் வரும் சப்பாத்தி. கொஞ்ச நாள் ஆச்சு ஓரளவுக்கு பரவாயில்லையா வரதுக்கு. இப்போவும் வந்து பர்ஃபெக்ட் ஷேப்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா யாராவது விருந்தினர்கள்லாம் வரப்போ நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். நல்ல சூடான கல்லில் சப்பாத்தியை போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு லேசாக அப்படி இந்த கார்னர்ஸை அப்படி அழுத்தி அழுத்தி கொடுங்க, எதமாக அழுத்தி கொடுங்க. லேசாக இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறப்ப இதை எடுத்து திருப்பி போடுங்க. போட்டு இதே மாதிரி அழுத்தி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 2 இல்லை 3 செகண்ட் கழித்து திரும்ப இன்னொரு தடவை. இப்போ இப்படி நல்லா உப்பி வர ஆரம்பிக்கிறப்ப தீயை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லேஸாக அழுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா இப்படி உப்பி வரும். இப்போ நம்ம சப்பாத்தியோட திக்னஸ் வந்து ஒரே அளவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நமக்கு நல்ல உப்பி சப்பாத்தி வரும், பூரி மாதிரி வரும். நல்ல பூரி மாதிரி உப்பி வர்ற சப்பாத்திகள் ரெடி. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா மேலே கொஞ்சோண்டு நெய்யோ வெண்ணெயோ தடவுங்க, இல்லாட்டி அப்படியே கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நம்மளோட சாஃப்டான சப்பாத்திகள் தயார். அப்படி ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இல்லை அப்படின்னா, நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக இது வாங்கியிருக்கேன். என்கிட்ட முதல்ல இதெல்லாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக எளிமையாக நம்மளால் வந்து சாஃப்டாக சப்பாத்திகளை வச்சுக்க முடியும். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் ஏதாவது ஓட்டை இருக்கிற ஒரு பிளேட்டு, இந்த மாதிரி சல்லடையோ இல்லை நம்மளோட வடித்தட்டு இருந்ததுன்னா வடித்தட்டோ இல்லை இந்த மாதிரி குக்கருக்கு அடியில் கொடுக்குற பிளேட்டோ எது இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஓட்டையோடு இருக்கிற மாதிரி இருக்கணும். இதை வச்சு இதுக்கு மேலே நம்மளோட சப்பாத்திகளை வச்சு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அடியில் கலெக்ட் ஆகிற வேர்வை வந்து கீழே தான் விழும். ஸோ சப்பாத்தி வந்து நசன்னு ஆகாமல் ஹார்ட் ஆகாமல் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு காட்டன் துணியை போட்டு கூட அது மேலே நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா இந்த மாதிரி இந்த ஊட்ட இருக்கிற இந்த ஏதாவது ஒரு பிளேட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். சாயங்காலம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக நல்லாவே இருக்கும் உங்களோட சப்பாத்திகள். இப்போ நம்மளோட சுவையான ஹோம்மேட் கோதுமை மாவில் தயாரித்த சப்பாத்திகள் ரெடி. கூட தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு போட்டு ஒரு கிரேவி மாதிரி ஒன்று செய்திருக்கேன். இதோட ரெசிபியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அருமையாக சாஃப்டான சப்பாத்தி செய்து அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் எந்நாளும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.